ஓம் நம சிவாய் வாழ்க. நான் தான் வாழ்க்கையுமே பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே. எம்ஜிஆர் படத்தோட ஒரு பாடல் வரி. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்பது விதியின் தாக்கம். ஜோதிடத்தில் இது அதிகம். அரசியலில் விட அரசியலில் தான் சில அடிவருடி இருப்பார்கள். ஆனால் ஜோதிடத்தில் அடிவருடிகள், அடிமைகள் அதிகம். பிழைக்க தெரிந்தவர்கள், தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் ஒரு புகழ் பெற்று வருபவர்களை பின்பற்றி அவர்களுக்கு அடிமையாகி அவர்களுக்கு ஆள் பிடித்து அவருடைய வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கொண்டு குருநாதர் என்றும் குருவின் குரு என்றும் சிஷ்ய பிள்ளை என்றும் இனி நிறைய அவனுக்கு கொடுத்துக்கிறதான பட்டம் கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த ஜோதிட உலகத்திற்கு. இந்த ஜோதிடத்தில் பித்தலாட்டம் செய்யும் ஒரு சிலருக்காக இந்த பதிவு. ஏனென்றால் இன்றைய நடைமுறையில் ஜோதிடம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மாதிரி சில அடிவழிகளும் அல்லக்கைகளும் தான். எல்லோரையும் நான் சொல்லவில்லை, ஒரு சிலர் இந்த மாதிரி செய்வதால் ஜோதிடத்திற்கு இழுக்குகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா காசு தான். காசு, பணம், துட்டு, ரூக்கல், ரூபாயில் எல்லாமே காசு காசு காசு. மக்களை, அறியாமையில் இருக்கும் மக்களை, ஆசைப்படும் மக்களை, ஜோதிடத்திற்கு அடிமையான மக்களை வசப்படுத்தி வசதியானவர்கள் தான் அதிகம். அது மாணாக்கர்களை நான் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன், இதை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள விட்டுறது. உள்ள விட்டு எங்கள்ட சாஃப்ட்வேர் வாங்கு, அதை வாங்கி, இதை வாங்கி, அதை பண்ணு, இதை பண்ணு. நான் பதிவு போடுறேன்னா எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, வாங்க. ஒரு 30 நிமிஷம் என்கிட்ட ஒரு பேசியிருக்காரு. அவர் எல்லா இதுலையும் படிச்சிருக்காரு, ஒரு இதுவும் தெரியலையாம். அதுக்காக இந்த பதிவு. அப்ப இந்த திறமையானவர்கள் என்று சொல்லக்கூடிய பாடம் எடுக்கக்கூடியவர்களுக்கு அடியேன் ஒரு பல பரீட்சை. ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில், 30 அனுபவத்தில் அனுமானிக்க முடியுமே தவிர ஆணித்தரமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து 100க்கு ஒரு 90% பலனை எவராலும் சொல்ல முடியாது. ஒரு 50% சொல்லலாம், ஒரு 60 சொல்லலாம், 70 சொல்லலாம். திறமையானவர்கள் 80 சொல்லலாம். அதை விட திறமை ஒரு 90% சொல்லலாம். 100க்கு 100 எவராலும் சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்து இன்னென்ன காலத்தில் இன்னென்ன நடக்குன்னு எந்த ஜோதிடராவது, எந்த ஜோதிட கிங் மேக்கராவது ஒரு சில ஜாதகம் நான் தர்றேன், இந்த ஜாதகம் இப்படிதான் நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதை கூட விடுங்க. அவங்க ஜாதகப்படி அவங்க வாழ்க்கை ஓடி இருக்கான்னு பாருங்க, கண்டிப்பா ஓடாது. அவங்க ஜாதகத்தையும் கணிக்க முடியல, அவங்க ஜாதகம் நடக்க நமக்கு தெரியாது. ஒரு நான் சவால் சொல்ல, ஒரு ஒரு வேண்டுகோள் வச்சுக்குவேன். அவங்க இந்த திறமையான ஜோதிடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிலர் இருக்கிறாங்கல்ல, இந்த அல்ல கைகளை தூக்கி வச்சு ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பதிவு. அவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு அவங்க ஜாதகப்படி ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், வாரத்தோட 7 நாட்களுக்கு அவங்க ஜாதகப்படி எனக்கு இதுதான் நடக்கும், இதை விட வேற எதுவும் நடக்காதுன்னு சொல்ல ரெடியா? 1 லட்ச ரூபா பரிசு, 1 lakh. அவங்க ஜாதகப்படி இப்போ என் ஜாதகம் இருக்கு,
இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன நடக்கும்? நான் இதன்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துடணும். அதன்படி நடந்து காட்டுங்க பார்க்கலாம். நடக்க முடியாது. நடந்துட்டா 1 லட்சம் உனக்கு, நடக்கலையா நீ எனக்கு 1 லட்சம் கொடுத்து போயிட்டே இருக்கணும். இதுக்கு வர்றதுக்கு யார் ரெடி? உங்க ஜாதகங்க, உங்க ஜாதகப்படி நடக்குமா? உங்க ஜாதகத்தை உங்களாலேயே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி ஊர் பையன் ஜாதகத்தை பார்த்து நீங்க பலன் சொல்லுவீங்க? குரு, அந்த காலத்தில் குருன்னா அவ்வளவு மரியாதை. குரு தாய் தந்தைக்கு ஒப்பானவர். இன்னைக்கு அந்த குரு படாத போல வர்றாரு. ஒரு சில அல்லக்கைகளால் நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். சவால்னா சவாலுக்கு வாங்க, நான் ரெடி, நான் ரெடி. நீங்க ரெடியா? யாரு? இந்த பித்தலாட்டம் செய்கிற ஜோதிடர்களும், இந்த பரிகாரம் செய்கிற ஜோதிடர்களும், பரிகாரத்தை நான் வளர்ச்சிருவேன் அப்படின்னு சொல்ற ஜோதிடர்களும், பரிகாரமே உயிர் மூச்சு வாழ்வேன் அப்படின்னு சொல்ற ஜோதிடரும் வாங்க. நான் சொல்ல போன பரிகாரம் செஞ்சு பிழைப்பு நடத்தும் சில பித்தலாட்ட ஜோதிடத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிகாரம்ன்றது ஏமாத்துறது. பரிகாரம்னாவே ஏமாத்துறதா? ஏன் இந்த 30% தெரியாதா? வழிபாடு உண்மை, கடவுள் உண்மை, ஜோதிடம் உண்மை, வாஸ்து உண்மை, எண்கணிதம் உண்மை. ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இன்னைக்கு 1ஆம் தேதிங்க, 1ஆம் தேதி எனக்கு 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு இதுதான் நான் நடத்துவேன், நான் இதன்படி போவேன். போக முடியாது. சவால் செஞ்சு காட்டுறீங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் 24 மணி நேரத்தில் நான் இப்போதான் பேழுவேன், இப்போதான் திம்பேன், இப்போதான் ஒன்றுக்கு போவேன், எல்லாம் சொல்லணும். அதுக்கு மீறி வந்து ஒன்றுக்கு வந்து அடக்கி வச்சுக்கணும், வெளிக்கு வந்து அடக்கி வச்சுக்கணும். ரெடியா? நான் ரெடி. ஏன்னா இதை செய்ய முடியாதுங்கிறது என்னோட முடிவு. ஆனால் செய்யறவங்க வாங்க. நான் குருஜி கிடையாது, நான் சாதாரண ஆள், சாதாரண ஒரு ஜோதிடர், ஏழை ஜோதிடர். எனக்கு தெரிஞ்ச வழிபாடு தான் எம்பெருமான் முருகப்பெருமான் தான். ஜோதிட சக்கரவர்த்தி அவரு, ஜோதிட பிதாமகன் அவரு, ஜோதிட குருவார் அவரு, எனக்கு அவரு தான். மற்ற எவரும் கிடையாது. நான் யாருன்னு போய் கை நீட்டி படிக்க வேண்டிய அவசியமோ, அல்லக்கையா போய் நின்று உயர்த்தி பேச எனக்கு கிடையாது. அல்லக்கை யாரு? ஒன்றும் தெரியாது, அல்லக்கையா இருப்பான். நான் அல்லக்கைங்கிறது இங்கிலீஷில் வேற மாதிரி வரும். நான் அப்படி போக மாட்டேன். ஏன்னா எனக்கு திறமை இருக்குது, என் திறமை நம்பிக்கை இருக்குது, என் ஆண்டவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க, எத்தனை வாங்க. ஆனால் காசோட வரணும். ஏன் இந்த 1 லட்சம் ஏன் சொல்லணும்னா, இவன் மாதிரி வாயில் சொல்லிட்டு போயிருவான், இவனுக்கு என்னன்னு கேட்டுருவீங்க. அதுக்காக தான் சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. நீங்கள் வாங்க, கொண்டு வாங்க. நீங்கள் ஜோதில் கூட்டு வந்தாலும் சரி, யாரை கூட்டு வந்தாலும் சரி, நான் பொதுமக்களை 10 பேர்த்த வர வைக்கிறேன். அவங்களுக்கு மேலே பேசுவோம், அவங்களுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். நான் பொதுமக்களுக்கு அந்த 10 பேர் ஜாதகத்தை அவங்களுக்கு முன்னாடி நான் பின்னாடி எழுதி கொடுத்துருவேன். இப்போ வந்து ஒரு ஜாதகம் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குன்னா இது ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு பின்னாடி வந்து வெறுத்து பேப்பர் இருக்கும். இந்த ஜாதகத்துடைய நிலைமை என்ன நான் எழுதிடுவேன், அதை அப்படியே வச்சிருப்பேன். அதை நீங்கள் கட்ட சொல்லிட்டு போதும். ஓகேவா? அல்லக்கைகள், தனக்குத்தானே பட்டம் கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள், காசு கொடுத்து பட்டம் வாங்கக்கூடியவர்கள், இந்த நான் சவால் சொல்ல மாட்டேன், இந்த பயிற்சிக்கு வர ரெடியா? பயிற்சி பயிற்சி தகுடு. ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் எத்தனை பேர் கஷ்டப்படுறான். நான் செல்ல வச்சிருக்கேன், நிறைய பேர் பேசியிருக்காங்க. எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, யார் யார் ஏமாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆரியப்ப இந்த பரிகார செம்மல்கள் தான், சாமி எனக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில குறிப்பிட்டு பேசுறேன். அவன் வரட்டுன்னு பார்க்குறேன். வந்தால் அரங்கநாதன் சந்திக்க ரெடி. என்னுடைய ஆண்டவனுடைய அருளால், என் ஆண்டவனின் மீது எனக்கு நம்பிக்கை இருப்பதால், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருப்பதால், ஜோதிடத்தை சுவாசிப்பதால் எனக்கு இந்த ஆதங்கம் வருது. அப்போ எதுக்கு இது? ஒருத்தன் அழிக்கிறதுக்கு, ஒருத்தன் உருவாக்குறதுக்கு
இன்னொருத்தன் தேவையா? தன் திறமையால் முன்னேறணும். யாராவது தன் திறமையால் முன்னேறிக்கீங்களா? நான் உட்பட. நான் என்ன பெரிய வானத்தில் இருந்தால் வந்தேன் அப்படின்னா கடவுள் துணை வேணும். கடவுள் பெயரை வைத்து சம்பாதிக்கணும், மனிதனை வைத்து சம்பாதிக்க கூடாது. முருகா குர்ஆன் தான் கேட்கணும். எவனோ ஒருத்தன் ராமசாமி, குப்புசாமி, கருப்புசாமி குர்ஆன் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி தான். ஆண்டவன் கிட்ட பிச்சை எடுக்கணும், மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கணும். அது சில எடுக்கிறாங்க, தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இதுக்காக என்ன காரணம்? ஜோதிடம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தான். இவர்களால் தான் ஜோதிடம் அழியுது. சில பொய்யவன புரவலர்களால் ஜோதிடம் பொய் புரட்டு அதிகமாகிவிட்டது. இது என்னுடைய ஆதங்கமான பதிவு. அப்ப எந்த ஜோதிடம் இருந்தாலும் சரி, ஒரு 10 ஜாதகம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த ஜாதகம் இந்த கட்டத்தோடு இருக்கும், பின்னாடி காலி பேப்பர் இருக்கும். இந்த ஜாதகத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எழுதுவேன். ஒரு 10 வரி, அதே மாதிரி 10 வரி, 10 கேள்வி, 10 வரி எழுதியிருப்பேன். இதை அப்படி நான் பொதுமக்களை கொடுத்துருவேன். நீங்கள் வாங்க, இதன்படி நீங்கள் சொல்லிட்டால் அங்கே கட்ட இருந்துச்சுனால் 1 லட்ச ரூபா 10 ஜாதகம். இல்லையா, நான் குருவும் அல்ல, ஜியும் அல்ல, ஒன்று போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வர்றதாக இருந்தால் வாங்க, கமெண்டில் வாங்க, எப்போன்னு சொல்லுங்கள். பழனியா அல்ல கோயம்புத்தூரான்னு வச்சுக்கலாம். இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு புத்தாண்டு. இது 2024 புத்தாண்டோட பரிசு. வாருங்கள் பார்ப்போம், இறைவனர்களால்.